அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த மாதிரியான போட்டோக்கெல்லாம் பார்க்கும்போது எவ்வளோ ஒரு மகிழ்ச்சியா இருக்கு. ஒன்று உம்மா முஸ்லிம்கள் பல பிரிவா இருந்தாலும் நம்மெல்லாம் ஒரு உம்மத்து ஒரு தாய் மக்கள் அப்படின்ற ஒரு எண்ணம். ஆனால் இன்றைக்கு பல பிரிவுகளாக பிரிந்து சண்டைகள் இன்னும் பல நாடுகள்ல வந்துட்டு ஆப்கான் பாகிஸ்தான்லாம் பார்த்தா இஸ்லாமியர்களுக்குள்ளேயே சண்டை போர்கள். இப்போ ஒற்றுமையா வராதா அப்படின்னு பார்த்தால் திருமறை குரான்ல அல்லாஹ் வழிய சொல்லிட்டான். அது என்னது? வாத்தசிமு பி ஹபில்லாஹி ஜமியா, அல்லாவின் கயிற்றை நீங்கள் பிடித்துக் கொள்ளுங்கள். வலா தஃபர்ரகு, அதிலே நீங்கள் பிரிந்து விடாதீர்கள் அப்படின்னு நல்லா சொல்றான். ஒட்டுமொத்தமா தேடி பார்த்தாலும் அந்த ஹபிள் என்றால் குரான், இறை வேதம். அதை படித்து பின்பற்றுறது. அடுத்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பொன்மொழிகள் போதனைகள் அதை எடுத்து வாழ்வது. இதுல வந்துவிட்டோம் என்று சொன்னால் இஸ்லாமியில் எத்தனை பிரிவுகளாக இந்த போட்டோல பார்க்குற மாதிரி இருந்தாலும் நம்ம ஒற்றுமையின் பக்கம் வரலாம். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அல் முஃமினூன கல் ஜஸத், இறை நம்பிக்கையாளர்கள் ஒரு உடலை போன்றவர்கள். உடம்புல ஒரு இடத்துல அடிபட்டுச்சுன்னா கண் அழுகும், கால் நடக்கும், கை மருந்து வாங்கும், வாய் பேசும், எப்படியாவது சரி பண்ணணும். கையில தான் அடிபட்டிருக்கு அப்படி இல்லைல்ல. அப்ப அது போலத்தான் நம்மளாம் ஒரு உடலை போன்றவர்கள், கட்டடத்தை போன்றவர்கள். கட்டடம்னா எப்படி? பில்லர் இருக்கு, பேஸ்மெண்ட் இருக்குன்னா அப்பல இருந்து எல்லாமே ஒவ்வொரு பாகங்களும் இன்னொன்றை வழிப்படுத்த வேண்டும் அப்படின்ற அடிப்படையில நம்ம ஒற்றுமைக்கான வழி அமைச்சுள்ள ஒரு ரசூல ஃபகத் ஃபாஸ ஃபௌஸன் அலிமா, யார் இறைவனுக்கும் இறை தூதர் கட்டுப்படுறாங்களோ வெற்றி பெற்று விட்டார்கள். அத்தியுல்லா அத்தி ரசூல், அல்லாவுக்கும் இறை தூதருக்கு கட்டுப்படுங்கள். குன்தும் முஃமினீன், நீங்கள் இறை நம்பிக்கையாளராக இருந்தால் நல்லா சொல்லிட்டான். இறைவனுக்கும் இறை தூதருக்கும் கட்டுப்பட்டு வாழ்ந்தோம் என்று சொன்னால் நிச்சயமாக ஒற்றுமை. பல நாடுகள்ல வந்துட்டு பார்த்தால் இஸ்லாமியர்களுக்குள்ளேயே மோதல்கள், சண்டைகள், இதெல்லாம் ஒரே தீர்வாக இருக்கக்கூடியது இறைவனுடைய அந்த வேதம், நபிகளாருடைய அந்த போதனை எடுத்தோம் என்று சொன்னால் இதில் பார்ப்பதை போன்று நாமும் ஒரு ஒற்றுமையுள்ள மக்களாக நாம் ஆகலாம். அதற்கான வழியை எவ்வளவுதான் நமக்குள்ள பல கருத்து ஏற்பாடுகள் இருந்தாலும் அந்த கயிறை வலுவாக பிடித்துக் கொண்டோம், குரான் ஹதீஸ் என்ற அந்த கயிறை வலுவாக பிடித்துக் கொண்டால் நிச்சயமாக ஒற்றுமையும் வெற்றியும் இறைவன் தருவான். தனித்து விடப்பட்ட அந்த ஆடுகளை எப்படி ஓநாய்கள் வேட்டையாடுமோ அது போல இன்றைக்கு வேட்டையாடப்படக்கூடிய காரணம் பிரிந்து கிடப்பது. அப்போ ஒற்றுமை, குரான் மற்றும் ஹதீஸ், அதன் பக்கம் வரும். அதற்கான வாய்ப்பை இறைவன் நம் அனைவருக்கும் தருவான். அஸ்ஸலாமு அலைக்கும்.